நான் உங்கள் சிவா பேசுகிறேன். மேஷ ராசிக்கு 2025 என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறதுன்றது பார்ப்போம். அவர்கள் என்ன மாதிரியான கேரக்டர்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ராசி மண்டலங்களில் முதன்மையான ராசியை பெற்றுள்ள நீங்கள் உங்களின் ராசி அதிபதியான சக்தி மைந்தன் அங்காரகன் செவ்வாய் மங்கள்யான் எனப்படும் செவ்வாயை அதிபதியாக பெற்றதாலும் இவ்வாண்டில் அதிபதியாகவே செவ்வாய் வருவதாலும் உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஈடேறக்கூடும் என்ற இனிப்பான செய்தியே உங்களுக்கு புதிய புத்துணர்ச்சியை அளிக்கும். கடந்த ஆண்டு நீங்கள் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான அனுபவம் தந்த பாடம், வீண் விரயம், தனவரவு, சேமிக்க இயலாத கடன் சுமை போன்றவை இவ்வாண்டு இருக்காது என்பதே மன நிம்மதியை தருமல்லவா. ராசிநாதன் நீச்சபங்கம் பெற்றதால் பண்பு, அன்பு, பாசம், வீடு, மனை, வண்டி வாகனம், வித்யா, வியாபாரம், மாத்ருபாவத்தில் நிற்பதால் உங்களின் புதிய முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு இவைகள் பிரதிபலிக்கும். தனகாரகன் தனபாவத்தில் இருந்து மே மாதம் முதல் விலகிடுவதால் பொருளாதார பற்றாக்குறைகள் சீர்படும், நெருக்கடி நிலைமைகள் அகலும். அதே நேரத்தில் தேவைகள் அறிந்து சிக்கனத்தை கையாள வேண்டும். எதிலும் நிதானமும் முன் யோசனையும் கையாண்டு சமாளிப்பீர்கள். சுகபோக தைரிய வீரிய பேச்சு வல்லமை நன்கு புலப்படும். வீடு கட்ட வேண்டியவர்கள் முயற்சியில் ஜெயம் அளிக்கும். சிலர் புதுப்பித்து கௌரவம் கொள்வீர்கள். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாமுயற்சி மூலம் செய்து வருவீர்கள். ஒரு சில போராட்டங்களுடன் செய்து அடைய வேண்டிய இலக்கை அடைந்து மனமகிழ் கொள்வதில் வல்லவர்களாக திகழ்வீர்கள். உற்றார் உறவினர்களிடத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரும். முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் மேலும் பல நன்மைகளை நீங்கள் அடையக்கூடும். அமைதிக்கு பின் புயல் என்பதை தவிர்த்து நிறைகுடம் தழும்பாது தெளிவாக காணப்படுவது போல் சிறந்தவர்களாக விளங்குவீர்கள். புத்திர சந்தான பாக்கியம் மற்றவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும் ஆண்டு இதுவே. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து சென்று குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புகழ் சேர்க்கும் விதமாய் செயல்களில் காண்பிப்பீர்கள் என்றால் அது மிகையாகாது. அடுத்தவர்களின் சொல்லுக்கு இடமளிக்காமல் முன் உதாரணமாய் விளங்க வேண்டும் என்ற தீரா வேட்கையுடன் செயல்களில் ஈடுபட்டு வருவீர்கள். இதுவரையில் மனதில் நிழல் போல் தோன்றிய சந்தேக சாயல், தேவையற்ற அதீத கற்பனைகள் அகன்று புதிய புத்துணர்வும் பொறுப்புகளுடன் கூடிய கடமைகளும் உங்களது செயல்பாடுகளில் காணப்பெறலாம். கடமைகளுக்கும் பாசத்திற்கும் துலாக்கோல் முள் போல் நின்று கணக்கச்சிதமாய் ஒவ்வொரு நொடியும் கடமைகளை செய்து வருவீர்கள். கடின உழைப்புக்கு ஈடு இணையது சமயோசிதம், சுய ஆற்றல், திறமை, உறுதி, திடமான மன உறுதி உபயோகித்து வருவதை மற்றோர் அறியார். பாக்யஸ்தான லக்ஷ்மி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம் போன்ற நற்பாவத்தை குருவருள் திருவருளாய் பார்வையிடுவதால் யாவும் சித்திக்கும் என்பது போல் தொட்டது துலங்கும். சொல்வாக்கு, செல்வாக்கு, உயர்வு, பண்பு, புகழ் உண்டாக ஆண்டாக 2025 கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பிய்த்து கொண்டு கொடுக்கும் என்ற முதுமொழி எவ்வாறு என்பதை உங்களின் திறமையும் ஆற்றலும் உணர்த்தும் என்பதில் ஐயம் ஏதும் இருக்காது. மூத்த சகோதர பாவத்தில் இருபாவர் இணைவதால் பெரியோர்களிடத்தில், சகோதரிகளிடத்தில் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து அமைதி கொள்வது நன்மை அளிக்கும். உணவு முறையில் கட்டுப்பாடுகள் கையாள்வது மூலம் ஆரோக்கியம் காக்கப்படும். தசை பிடிப்பு, அஜீரணம், தலைவலி, இரத்த அழுத்தம் போன்ற பிணிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் வீட்டு முறை உணவு மட்டுமே பின்பற்றுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு அளிக்கும் புகையிலை, புகைப்பிடித்தல், மது போன்ற பழக்கங்கள் உள்ளவர்கள் சிறுக குறைத்து கொண்டு வருவதால் ஆரோக்கியம் சிறக்கும். நல்ல இதை நினைத்து நன்மை செய்து வருபவர்களுக்கு என்றும் இறைவன் அருளால் பிப்ரவரி மாதத்தில் சூரிய புதன் சாதகமாக உள்ளனர். நிர்வாகத் திறமை புலப்படும். அறிவு, ஆற்றல், திறமைகள் மூலம் எடுத்த காரியங்களை கணக்கச்சிதமாய் செய்து முடிப்பீர்கள். தனவரவு தாராளமயமாயினும் இருப்பு வைக்க இயலாது. குடும்பத்தில் உற்றார் உறவினர்களிடத்தில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, பெருமை சேர்க்கும் விதமாய் அமையும். சகோதரர்களிடம் சற்றே கவனமுடன் பழகுவது சிறப்பு. விட்டு கொடுத்து செல்வது நலம். பயணங்களில் கவனம் தேவை. வீண் பயணங்களை தவிர்ப்பது நலம்.
பெண்கள் தேவைகளை அறிந்து நன்கு செயல்புரிந்தாலும் அலட்சியம், பிடிவாதம், உடல் அசதி இவைகளால் சற்றே சலிப்பு, வெறுப்பு, அமைதி குன்றுதல் ஏற்படும். அன்றாட பணிகளை தள்ளி போடாமல் செய்து வந்தால் பணி சுமை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்காது. அன்பு, பண்பு, பரிவுடன் பிள்ளைகளை நன்கு கவனித்து தேவையறிந்து செய்து கொடுப்பீர்கள். கணவன் மனைவியிடையே வார்த்தைகளில் கேளிக்கை, குதர்க்கம் இல்லாமல் பார்த்து கொள்வதே நலமளிக்கும். மார்ச் மாதத்தில் வாக்கு, தன, குடும்ப இயற்கை சுவர் அமர்வால் நல்ல தெளிந்த எண்ணங்களுடன் செயல்களை சிறக்க செய்து வருவீர்கள். சில சமயங்கள் முரட்டுத்தனமான பிடிவாதமும் முன்கோபமும் கொள்வதை தன்னிலை அறிந்து கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களின் கடின உழைப்பு, திறமைகள் யாவும் உங்களின் முன்கோபத்தால் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்தால் சேமிக்க இயலும். அலட்சிய போக்கையும் கைவிடுவது நலமாக அமையும். தேவையற்ற வீண் அலைச்சல் பயணங்கள் உண்டாகும். உறவினர்களுடன் விரோத போக்கு ஏற்பட்டுவிட்டால் அமைதி காப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் கடைபிடுங்கள். வாகனங்களில் பயணிக்கும் தருவாயில் அதிக வேகம் ஏற்படாமலும் கவனம் சிதறாமலும் இயக்க வேண்டும். பெண்கள் தன் குடும்ப சூழ்நிலை உணர்ந்து ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சிக்கனத்தை கடைபிடித்தால் மட்டுமே தன பற்றாக்குறை ஏற்படாது. பணிகளில் புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். சாதக பாதங்களை முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ப செயல்களை செய்து வருவதே உங்களின் தனித்திறமையாகும். அவசரம், பிடிவாதம் இவைகளை கையாளுவதை கட்டுப்படுத்தினால் மேலும் சிறப்பு. ஏப்ரல் மாதத்தில் மிகுந்த கவனமுடனும் முன்கூட்டியே லாப நஷ்டங்களை ஆராய்ந்தும் எந்த ஒரு முடிவுகளை எடுத்தால் மட்டுமே நிலைகளை திறம்பட கையாள இயலும். எந்த இடத்திலும் சமயத்திலும் வார்த்தைகளில் கடுமைகளை உபயோகிக்காமல் நிதானிப்பது அவசியம். உங்களுக்கு மற்றவர்கள் எவரும் எதிரிகள் இருக்க இயலாது. உங்களின் நாவை தவிர எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளே என்ற வாசகம் உங்களுக்கு பொருந்தும். எல்லா விதத்திலும் தனவரவு பல வழிகளில் தாராளமயமாயினும் கையிருப்பு கொள்ள மாட்டீர்கள். அலட்சியமாகவும் எதையும் பிறகு பார்த்து கொள்வோம், இன்று சரியாக இருக்கின்றதா என மனப்பாங்குடன் நடந்து கொள்ளும் தாங்கள் வருமுன் காப்போம் என்பதையும் உணர்ந்து குடும்ப முன்னேற்றம், எதிர்வரும் விளைவுகளையும் கவனத்தில் கொள்ள முயல வேண்டும். உத்தியோகம், பணிகளில் மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம், அந்தஸ்து ஏற்படும். கடின உழைப்பு என்றுமே வீணாகாது. மே மாதத்தில் எதிலும் நமக்கு முன்னுரிமை கிடைக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் காணப்படுவீர்கள். மதியாதார் வாசல் மிதியாதே என்ற சொல்லே உங்களை பொறுத்தமட்டில் 100% உண்மை ஆக இருக்கும். நிர்வாக திறமை திறம்பட இருக்கும். மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து கூடும். குடும்பத்தில் ஒரு சில சமயங்களில் வார்த்தைகளில் கடுமை, சுய கௌரவ ஆதங்கத்தால் சலசலப்பு உண்டாகி பின் தனிமையில் இனிமை என அமைதியாக கூடும். சஞ்சலங்களுக்கும் சலசலப்புகளும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு தன் கடமைகளை நிறைவேற்றுவதை கவனித்து வருவீர்கள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதுதான் முன்னேற்றத்தை அளிக்கும் என்பதை அறியாதவர்களா நீங்கள்? பால், பழம் போன்று காணப்படுபவர்தானே தாங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு தரும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து சென்று தன் நிலையை தக்க வைத்து கொள்வீர்கள். வண்டி வாகனங்கள் பராமரிப்புகள் செய்து தருவீர்கள். எதிர்கால முன்னேற்றத்திற்கு தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் கூடிய ஏற்பாடுகளை அதிபரம ரகசியமாய் செய்து வருவதை உங்களின் நிழல் கூட அறியாது. ராசி 12இல் ஜூன் மாதத்தில் பாபராகிய ராகு அமர்ந்து கடந்த 1.5 வருட கால இடையூறுகளை சந்தித்து வந்த தாங்களுக்கு இனி தொட்டது துலங்கும். வண்டி வாகனங்களின் பராமரிப்பு செலவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஊடல் காரணமாய் தாக்கம் ஏற்படும். தனவரவு திருப்தி அளித்தும். உத்தியோகம் சிறக்கும். மதிப்பு உண்டாகும். கூடுதல் அலைச்சல் உண்டாகும். ஜூலை மாதத்தில் யாரை எங்கே வைப்பது, எங்கு எவ்விதம் செயல்புரிவது என்ற சமயோசித்த புத்தி கூர்மையுடன், அதே சமயம் காரியம் பெரியதா வீரியம் பெரியதா என்ற மனப்போராட்டத்துடன் காரியமே பெரியது என கனிவாக உறுதியாக பேசி பழகி செயல் ஜெயம் பெறுவீர்கள். சுக்கிரன், புதன், குரு சாதகமாக அமைந்து நற்பண்பு, நற்பலன் அளிக்கின்றார்கள். தனவரவு திருப்தி அளித்தாலும் கூடுதல் செலவுகளை கட்டுப்படுத்துதல் நன்மை அளிக்கும். தொழில், வியாபாரம் பலன் அளிக்கும். விருத்தி அடையும். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் போட்டிகள் இருப்பினும் உங்களின் உழைப்பால் அவை சிறக்கும்.
ஆகஸ்ட் மாதத்தில் எந்த ஒரு செயல்களிலும் ஜெயம் காணும் மாதமாக இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க ஏதுவாக இருக்கும். தனவரவு திருப்தி அளிக்கும். மறைமுக எதிரிகளையும் இனம் கண்டு ஜெயம் காணுவீர்கள். முன்னோர்களின் வழிகாட்டுதல் பக்கபலமாய் இருக்கும். முன்னேற்றம், முயற்சி, முனைப்பு முழு அளவில் பலன் பெறும் விதமாய் செயல்புரிந்து வருவீர்கள். பணி சுமைகளை இன்ப சுமையாக கருதி உழைத்து உயர்வு கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் உண்டாகும். சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து குடும்ப கௌரவத்தை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொள்வீர்கள். செப்டம்பர் மாதம் எதை எங்கே எப்படி எவ்வாறு செய்தால் நமக்கு பலன் அடைய முடியும் என கணக்கச்சிதமாய் துல்லியமாக கணக்கீடு செய்த பின்பே காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிறு தொய்வோ சுய கௌரவ பாதிப்பு உண்டாகக்கூடும் என உங்களின் எண்ணத்தில் சந்தேக செயல் தோன்றினால் கூட அச்செயல்களை தவிர்த்து விடுவீர்கள். முன்கோபம் தலை தூக்கும். ஆடம்பர செலவுகள் கூடுதலாகும். உறவினர்களால் மனசஞ்சலம், வருத்தம், விரோதம் உண்டாகக்கூடும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற விதத்தில் நீங்கள் செய்து வருகின்ற செயல்பாடுகளுக்கு உடன் பலன் கிட்டாது. சற்றே காலதாமத்துடனே பலன் பெற இயலும். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் உங்களின் ஆற்றல், அறிவு, திறமைகள் நன்கு புலப்படும் சமயம் இதுவே. கடின உழைப்புக்கு ஈடு இணையில்லை என்பது நிதர்சனம். உங்களது அயராது உழைப்பு மூலம் உயர்வு கொள்வது உங்களை அன்றி வேறோர் உண்டோ எனலாம். பாச பிணைப்பால், பந்தத்தால் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்படுவது போல பந்த பாசங்களுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்து வருவீர்கள். முன்கோபம், முரட்டு எண்ணம் இவைகளை கட்டுப்படுத்தி கொண்டால் மேலும் நற்பெயர் கிட்டும். கணவன் மனைவி உறவு சிறக்கும். உறவினர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நவம்பர் மாதத்தில் நிர்வாக திறமை, செயல்திறமைதான் என்ற எண்ணம் போட்டியாளர்களை எளிதில் இனம் கண்டு அவர்களின் எண்ணங்களுக்கு நிராசையாக ஜெயம் காணும் தாங்கள் எதிலும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டிய மாதமாகும். தொழிலில் போட்டு, வியாபாரத்தில் சுணக்கம் போன்றவை ஏற்பட்டாலும் உங்களது அணுகுமுறை சமயோஜித புத்தியுடன் சாதுரியமாக செயல்பட்டு நிலைமைகளை தக்க வைத்து கொள்ளீர்கள். தனவரவு பற்றாக்குறையாக தென்படும். புதிய முயற்சிக்கு ஒரு சில தடங்களுக்கு பின் சீராகும். டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன், வாக்குஸ்தானாதிபதி, குடும்பாதிபதி, தைரிய வீரிய பாவாதி ஆகியோர் அஷ்டமத்தில் மறைவி ஸ்தானத்தில் உலாவுவதால் மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் சிக்கனமாயும் எதிலும் எப்போதும் எல்லா விதத்திலும் அலட்சியம் கொள்ளாமல் அன்று செய்ய வேண்டிய பணிகளை செய்து வர வேண்டும். வார்த்தைகளில் பணிவு தேவை. உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளிடம் ஒத்துப்போக வேண்டிய கட்டாயம் உண்டாகும். பணி உயர்வு தாமதப்படும். வரவேண்டிய வரவுகள் காலதாமதமாகும். பொதுவாக இந்த 2025ஆம் ஆண்டின் பலன்கள் என்று ஆராய்ந்து பார்க்கையில் உங்களது எண்ண ஓட்டங்களுக்கு மெருகு சேர்த்தாற் போல நற்பலன்களே உண்டாகும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் தேவையில்லை. சிக்கனமும் கடமை தவறாது செய்து வரும் செயல்களாலும் ஒழுக்கம், நேர்மை இவைகளால் சிறந்த பலன் பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமைகிறது. பரிகாரமான மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை செந்தூரன் எனும் திருச்செந்தூர் முருகனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தல் நலம். எங்களுடைய சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நாங்கள் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.